அனைவருக்கும் வணக்கம். டைட்டிலுக்கு யார் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு டாஸ்க் வச்சாங்க இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசித்ராமா அப்படியே தனியாக சோகத்தில் வந்து அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த குள்ள நெறியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து கட்டி பிடிச்சி அப்படியே கொக்கரைச்சிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த நிக்சன் பையன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, விசித்ரா அவர்களுக்கு வந்து டைட்டிலுக்கு தகுதி இல்லை, ஏன்னா இந்த கேம் வந்து இதுக்கு மேலே வந்து வேறு மாதிரி போகும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது தாங்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் அதுக்கு வந்து தகுதியான ஆள் கிடையாது, அதனால் உங்களுக்கு டைட்டில்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்செட் பண்ணிட்டான். அவன் பேசின ஒரு ஒரு வார்த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இடி மாதிரி இருந்துச்சு. அவங்க சைவத்தன்மையே இருக்குங்கிறாங்க, ஆனால் அவங்கள்ட்ட சைவத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பேசி அப்படியே அந்த மனசை போட்டு உடச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தினேஷ் மானகட்டவர் அவரும் போய் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இத்தனை நாள் இருக்கிறதே பெருசு, இவங்கெல்லாம் டைட்டிலுக்கு ஒரு இதா அப்படிங்கிற மாதிரி கேட்டு திருப்பி இந்த ரவீனாவும் அதே மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு. அதனால அப்படியே பார்த்தீங்கன்னா வெக்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த குள்ளநரியை பாருங்கள் நல்லா ஒன்றா சேர்ந்துட்டு மாயாவோட அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா கட்டி தழுவுது. இந்த கூட்டத்தை அப்படி கூட்டினதே, குள்ளநரி கூட்டத்தை கூட்டினதே அர்ச்சனா தான். மாயா வந்து கட்டி பிடிச்சி அப்படியே விஷ்ணுவை தோல் போட்டு அப்படியே எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஓன்னு கத்தி இது டாஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணது இந்த அர்ச்சனா தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து அப்படியே தலையை தொங்க போட்டு ஸோ சேட் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. குள்ளநரியெல்லாம் கொண்டாட்டத்தில் அலையுது. விசித்ராவுக்கும் தகுதி இல்லையா? என்ன தகுதி இல்லை? அவங்களுக்கு தகுதி இருக்குது. ஆனால் அந்த நிக்சன் பையன் சொன்னதெல்லாம் வந்து மானக்கேடாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். விசித்ராவுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல நிக்சனுக்கு அப்படி என்ன தகுதி இருக்குது? அந்த நாய் போனால் போதுன்னு 2-3 வாரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் விட்டுருந்தோம். அவன் பண்ணாத லீலையில் கிடையாது. போனான் இது அடுத்தடுத்து நிக்சனுக்கு பேசுவான். நிக்சனை வந்து பூர்ணிமாவை எப்படி கட்டி பிடிச்சி அணைச்சான் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து போடுவான். ஆனால் அவள்லாம் வந்து சொல்கிறான் பாருங்க, இந்த கேம் இதுக்கு மேலே வந்து வேறு மாதிரி போகும், உங்களுக்கு சைத்தன்மே இல்லை, நீங்கள்லாம் வந்து வேஸ்ட்டு, நீங்கள்லாம் கேமே விளாட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். யாருக்கு தகுதி இருக்குது? அப்போது அந்த வீட்டில் எவனுக்குமே தகுதி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.